சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழம் வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பழ அல்வா பண்ணுறதுக்கு வாழைப்பழம், நெய், அப்புறம் சுகர் இது 3 இருந்தாலே நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த அல்வா பண்ணிடலாம். வாழைப்பழ அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 5 வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 ஏலக்காவை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வாழைப்பழ அல்வா பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேணாம். முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். முந்திரி செவந்திருச்சு, வெளியில் எடுத்துடலாம். முந்திரியை வறுத்து வச்சுருந்த அதே நெய் கூடையே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்தாதான் வாழைப்பழம் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கையை எடுக்காமல் ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வாழைப்பழம் சீக்கிரமாக வெந்து வரும். வாழைப்பழ பேஸ்ட் கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் எல்லாத்தையுமே வாழைப்பழம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து மட்டும் கொடுங்க. வாழைப்பழம் நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் சர்க்கரையை உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், நம்ம வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கலராக வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரையை கேரமல் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கேரமல் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம அல்வா கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அல்வா நல்லா ரெடியாகி சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது கேரமல் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையோட சிரப்பை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போடும்போது இந்த மாதிரி வரும். அப்படின்னாலே நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அல்வாவோட டெக்ஸ்சரே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இந்த ட்ரேயில் மாற்றிக்கிறேன். உள்ளே நெய் தடவி வச்சுருக்கிறேன். நம்ம அல்வாவை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக சுருண்டு விடுதுன்னு. அல்வாவை ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அல்வா நல்லா ஆறிச்சு. நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், பீஸ் போட்டாச்சு. அவ்வளோ சூப்பராக நம்ம வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த அல்வாவை சர்க்கரையில் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெல்லத்தில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே அல்வா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.